விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாருக்கிட்டையுமே எப்பவும் கண்டிப்பாவும் கட்டாயமாவும் நடந்துக்க கூடியவங்க தான் நீங்க. ஆனா அந்த கண்டிப்பிலும் கட்டாயத்திலும் ஒரு நல்லது ஒழிஞ்சிருக்குங்கிறதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க எல்லா விஷயத்துலயும் ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. துணிச்சலுக்கும் தைரியத்துக்கும் சொந்தக்காரங்க. வாக்கு கொடுத்தா அதை தவற மாட்டீங்க. உழைப்பின் மூலமாக மட்டுமே புகழை அடைய விரும்புவீங்க. குறிக்கோளோட வாழ்ந்து வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும்னு நினைப்பீங்க. அது மட்டுமில்லாம குடும்பத்துடைய மொத்த பொறுப்பையும் தான் கண்ட்ரோல் வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க. ஏன்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருச்சிகம் அப்படிங்கறவங்க எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்குன்னு நினைப்பாங்க. சோ அவங்க கையில இந்த குடும்பம் இருந்தா மட்டும்தான் எல்லாமே கரெக்டா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க. குறிப்பா நம்முடைய குடும்பத்தை சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி கௌரவமா வச்சுக்கணும். யாருமே ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. எப்பவுமே நம்முடைய குடும்பத்துடைய நிலை உயர்வுக்கே போகணுங்கிறதுல ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்ட விருச்சிக ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. 50 ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய கஜ்கேசரி யோகம். விருச்சிக ராசிக்கு இனி சொந்த பந்தங்கள் எல்லாமே பொருளை பேச போறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி கௌரவமா வாழணும், யாரும் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா இருந்தாலும் சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருளை பேசுறாங்கன்னு சொல்றியாம்மா. ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா பொருளை பேச போறாங்க, ஆனா தப்பா இல்லைங்க. ரொம்ப உயர்வா தான் பேசுவாங்க. அதாவது சொல்லப்போனா வயித்தெரிச்சலை பேசுவாங்கன்னு சொல்லலாம். என்னடா இப்படி வளர்ந்துட்டாங்க, குடும்பமே ரொம்ப செழிப்பா இருக்கு, சொத்து வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, அதை இதைன்னு சொல்லி இப்படித்தான் பொருளை பேச போறாங்க. நல்ல வகையில நீங்க நல்லா இருக்குறதை பார்த்து மட்டும்தான். கஜ்கேசரி யோகத்தின் மூலமா அதிர்ஷ்டமான பலன்கள் மட்டுமே இனி உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இதுநாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள், பெரிய வகையிலான துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகுது. இவ்வளவுதாண்டா வாழ்க்கை, முடிஞ்சுடா விருச்சிகம், அப்படி எல்லாம் இனி விருத்தியாகவே மாட்டீங்க, மேல வரவே மாட்டீங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் வாயில ஒன்னு போட்ட மாதிரியும் அவங்க தலையிலேயே பெரிய கல்லை தூக்கி போட்ட மாதிரியும் இனிதான் உங்க வாழ்க்கையே புதுசா ஆரம்பமாக போகுது. ரொம்ப சிறப்பா சொல்லப்போனாக்க ஜாக்பட் அடிச்ச மாதிரிதான். திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்ட மழை பொழிய போகுது. ஆனா இந்த யோகம்ங்கிறது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், யார் மூலியமா நடக்கும் அப்படிங்கறதுல தான் ஒரு புரிதல் இல்லாம நீங்க இருப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்றீங்க, நீங்க தொட்டது எல்லாமே வெற்றிக மாறப்போகுது. பொன்னான வாய்ப்பு கொடுத்திருக்குங்க இந்த கஜ்கேசரி யோகம். பல உயர் பதவிகள் எல்லாமே நீங்க அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழில் செய்றவங்களுக்கு முன்னேற்றம், பதவியில் இருக்கிறவங்களுக்கு உயர்வு, உத்தியோக உயர்வு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் போகுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும் நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அடிக்கிறது எல்லாமே சிக்ஸர் தான். இந்த 4 அடிக்கிறது ரன் ஓடுறது, மத்தவங்களுக்கு பாலை கேட்ச்க்கு கொடுக்கிறது. இந்த வேலைக்கு இடமே கிடையாது. அடிச்சு தட்டி தூக்க போறீங்க. யார் கண்ணுக்கும் தெரியாது, யார் கண்ணுக்கும் சிக்காது. அப்படி ஒரு யோகம்தான். ஆனா ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். எப்ப வேணாலும் நமக்கு நல்லது நடக்கும். எப்ப வேணாலும் நம்மள தேடி அதிர்ஷ்டம் வரப்போகுது. எந்த வாய்ப்பையும் நம்ம தவற விட்டுற கூடாது. அழகு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா? இதை மட்டும் செஞ்சுட்டா போதும். இந்த குருவும் சந்திரனும் இணைவதன் காரணமா இந்த கஜ்கேசரி யோகத்துல அதிகமான நல்ல பலன்களை பெற்று ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. சொல்லப்போனா இந்த கஜ்கேசரி யோகம்ங்கிறது உங்களுக்கு கூரையை பிடிச்சுக்கிட்டு கொட்டுனா எப்படி இருக்கும், அந்த வகையில தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய கஷ்ட நிலையை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு உங்களுடைய நிலையில உயர்வோ, உங்க வாழ்க்கையே முடிஞ்சுச்சுன்னு சொன்னவங்க எல்லாம் அவங்க வாயை மூடிக்கிற அளவுக்கு நீண்ட காலம் உங்களுடைய இயக்கங்கள் எல்லாமே தனியா போகுது. நினைச்சிருப்பீங்களே எத்தனை நாள் கத்திருப்பீங்க, கதறி இருப்பீங்க. கடவுளே, கண்ணு இல்லையா, இப்படி எல்லாம் வாட்டி விதைக்கிறாங்களே, இப்படி எல்லாம் என்னை ஏளனம் பேசுறாங்களே,
இப்படி எல்லாம் வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துறாங்களே. நான் நல்லதுன்னு போனா கூட என்னை நோக்கி நோக்கி கெட்டதே வந்துட்டு இருக்கே. இப்படி தவிச்ச உங்களுக்கு இனி குதூகலமாக இருக்கக்கூடிய நேரம்ங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில பல நேர்மறையான மாற்றங்கள் உருவாக போகுது. அனைத்து முயற்சிகளுமே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையா இருக்க போகுது. தொழில் வாழ்க்கையிலுமே வெற்றி பெறப்போகுது. நீண்ட காலமாக உங்களை துன்படுத்திட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டப்போறீங்க. உங்க செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றதுனால, அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி, உத்தியோக வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. மேலும் சொல்லணும்னாக்க இந்த நேரத்துல உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பா இருக்க போகுதுங்க. இதனால பல்வேறு துறைகள்ல விரும்பிய இடத்தை அடைய போறீங்க. அனைத்து திட்டங்களுமே வெற்றிகரமா முடிச்சுக்க போறீங்க. இன்னும் ஒருபடி மேல சொன்னா, இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நேர்மறையா மட்டும்தான் நடக்கும். எதிர்மறை என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது. தொழில் துறையிலும் சரி, மேல் அதிகாரிங்க முழு ஆதரவு கொடுப்பாங்க. உங்களுடைய செல்வ நிலையிலும் சரி, உங்களுடைய செயல்பாடுகளிலும் சரி, லாபம் குவிய போகுது. புரியுதுங்களா? அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக போகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப தரமான நேரத்துல செலவிட போறீங்க. உங்களுடைய உறவு அப்படிங்கறது ரொம்ப வலுவா இருக்க போகுது. இந்த காதல் உறவு வந்து திருமண பந்தத்துக்குள்ள போக போகுது. இரு வீட்டார் சம்மதத்தோட. புரியுதுங்களா? சொல்லப்போனா இந்த காலகட்டத்தை மட்டும் நீங்க முழுசா பயன்படுத்துறீங்க. அப்படின்னாக்க திடீர் நிதி ஆதாயங்களும் தொழிலையும் சரி, வாழ்க்கையிலும் சரி வெற்றி கிடைக்கும். பழைய முதலீடுகள்ல இருந்தும் கூட அதிக வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். சொல்லப்போனா பல்வேறு துறைகள்ல பெரும் வெற்றி கிடைக்கும். வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க பெரும் லாபம் பெறப்போறீங்க. வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறப்போறீங்க. நிதிநிலையம் சீரா இருக்குது. இதனால சேமிப்பு அதிகமாகுது. உங்க குடும்பத்தோட இனிமையான நேரத்தை செலவிட போறீங்க. பல்வேறு சாதனைகளை செய்ய உங்களுடைய குடும்பத்தாரும் சரி, உங்களுடைய ஆரோக்கியமும் சரி, உங்களுக்கு உறுதுணையா இருக்க போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரண கட்டவா இருக்கக்கூடிய குருவும் சந்திர பகவானும் இந்த சக்தி வாய்ந்த யோகத்தை உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையில செல்வ நிலையில, புகழ்ல, பதவியில எல்லாத்துலயுமே மகிழ்ச்சியை கொடுக்குறாங்க. சொல்லப்போனா அதிர்ஷ்டத்தை உச்சத்துல வாழப்போறீங்க. எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. இந்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கறது இனி எந்த ஒரு பிரச்சனையே இல்லடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி காலரை தூக்கிக்கிட்டு வீரநடை போடக்கூடிய அளவுக்கு சாதகமானார். சொல்லப்போனா தொழில் எல்லாம் சரியான நெருக்கடி கொடுத்திருப்பாங்க. தொழிலை விட்டு போயிடலாம்ன்ற மாதிரி, எல்லாம் நீ எல்லாம் ஏண்டா இருக்கன்ற மாதிரி எல்லாம் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்திருப்பாங்க. அது பெண்களுக்கெல்லாம் இன்னும் சொல்லப்போனா ஓவர் டூட்டிங்க என்ன பேசினாலும் அது சண்டை சச்சரவா போகும். வீட்ல இருக்கறவங்களும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கட்டிக்கிட்டவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பெத்த பிள்ளைகளும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே நீங்க வேண்டாதவங்களாவே இருந்திருப்பீங்க. ஆனா இனி எல்லாருமே நீங்க தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. சொந்தமா தொலைசைடு பெண்மணி எல்லாம் சிறப்பான நேரங்க இது. கரெக்டா பயன்படுத்துங்க. எதிர்நிலை வந்துட்டு வலுப்படுது. எதிர்காலத்துக்காக சேமிக்க வசதியா இருக்க போகுது. இந்த நேரம் குடும்பத்தோட நேரத்தை வந்து இனிமையா செலவழிக்க போறீங்க. முதலீடுகள்ல நல்ல வருமானம் கிடைக்க போகுது. தொழில்ல பதவி உயர்வு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதிர்ஷ்டம்ங்கிறது பல வழிகள்ல வரப்போகுது. அதே மாதிரி மூத்தவங்களுடைய ஆதரவும் அவங்களுடைய வழிகாட்டுதலும் கிடைக்க போகுது. செல்வம் குவியும், நிலை மேம்பாடுது. காதல் வாழ்க்கையும் இனிமையா இருக்க போகுது. சொந்த பந்தங்கள் உடனான உறவும் வந்து வலுவா இருக்க போகுது. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம், மனநலம். இது ரெண்டுமே வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா இந்த யோகம்ங்கிறது நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றிகரமா மாத்தி கொடுக்குது. இந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்தி நீண்ட நாள் இலக்குகளை கூட அடையறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும். சொல்லப்போனா இத்தனை நாள் உங்க வாழ்க்கை எப்படியோங்க.
என்ன வேணா கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருக்கலாம். இனி அந்த ஒரு நிலைக்கு திரும்பி போக மாட்டீங்க. பொற்காலத்துடைய தொடக்கம்ங்க இந்த நேரம். பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதிர்ஷ்டம் ஒரு முறைதான் உன் வாழ்க்கையில கதவை தட்டும். அந்த கதவை தாங்க இப்ப உங்களுக்கு அதிர்ஷ்டம் தட்டி இருக்கு. கரெக்டா பயன்படுத்துங்க. தட்டி கழிச்சிடாதீங்க. ஏனோ தானொன்னு இருந்துராதீங்க. கூட பார்த்துக்கலாம். கேர்லெஸ்ஸா இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு இடம் கொடுத்துராதீங்க. நீங்க ரொம்ப புத்திசாலி, சுறுசுறுப்பானவங்க தான். நான் இல்லன்னா மறுக்க மாட்டேன். பட் அது எங்க செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதுல கொஞ்சம் நீங்க வீக்தான். அததான் நீங்க இப்ப சரி பண்ணணும். அதே மாதிரி உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு நீங்க விரும்பி எடுத்த இடமாற்றம் கிடைக்கும். முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய உறவுகள்ல அன்பும் நெருக்கமும் அதிகமாகும். திருமண விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கும். காதல் உறவுல எதிர்பாராத நேர்மறையான திருப்பங்கள் அமையும். ஆல்ரெடி திருமணமானவளா இருந்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ரொம்ப வலுவா இருக்க போகுது. சொல்லப்போனா இரட்டிப்பு செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய நேரம். வேலையிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பல சாதகமான முடிவுகளை இந்த யோகம் உங்களுக்கு கொடுத்திருக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா? வெளிநாட்டுல குடியேறணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான அனுமதி எல்லாம் கிடைக்கும். முழுசா சொல்லணும்னா இந்த கஜ்கேசரி யோகத்தினால அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பல சாதகமான மாற்றம். நீங்க விரும்பிய பதவியை அடைய முடியும். உங்களுடைய கடினமான உழைப்புக்கான பலன்கள் இப்ப தேடி வரப்போகுது. செல்வம், செழிப்பு எல்லாமே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகச் சிறப்பா இருக்க போகுதுங்க. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களை இந்த கஜ்கேசரி யோகத்தினால விருச்சிக ராசிகளுக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமான வாழ்க்கை ஆரம்பமாக போகுதுங்கிறதை உணர்த்தியாச்சு. இப்போ தனிப்பட்ட முறையில விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இந்த யுகத்தினால கிடைச்சிருக்குங்கிறதை தெளிவா பார்க்கலாங்க. விருச்சிகம் ராசி, விசாகம் நட்சத்திரம், 4ஆம் பாதம். மத்தவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி இந்த யோகத்தினால முன்னேற்றம் மட்டும்தான். குறிப்பா குருபகவானால இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடி விலகுது. உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகுது. இனி உங்க வாழ்க்கையில சங்கடம்ங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. செல்வாக்கு உயருது. மனநிலையில் இருந்த குழப்பங்கள் விலகுது. தம்பதிகளுக்கு இடையே இணக்கமான நிலை உருவாகுது. இது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில அக்கறை கூடுதுங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண் கிடைக்கும். அரசியல் பதவிக்கு நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் தேடி வரும். இதுநாள் வரைக்கும் போராட்டமா இருந்தவங்க நிலையில மாற்றம் உண்டு. வருமானம் அப்படிங்கறது பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும். சொல்லப்போனா இத்தனை நாளா ஓய்வு, உறக்கம் இல்லாம, வளர்ச்சி, முன்னேற்றம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி நிம்மதியா இருக்கக்கூடிய நேரம். தாய்வழி உறவுகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மாறியது. சகல விதங்களிலும் செல்வாக்கு, செல்வம் உயருதுங்க. சுய வாழ்க்கையிலுமே வெற்றி அடைய போறீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் என்றால் அனுதினமும் வடாரணீஸ்வரரை வழிபாடு செய்ய வேண்டும். வளம் உண்டாகும், நலம் கூடும், நிலைத்த செல்வம், செல்வாக்கு கிடைக்கும். அடுத்து அனுசம் நட்சத்திரம். எல்லாத்துலயுமே ரொம்ப கவனம் இருப்பீங்க. அதனாலவே எல்லாத்துலயுமே வெற்றியும் அடைஞ்சிருவீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கப் போகுது. இதுநாள் வரைக்கும் சங்கடம், நெருக்கடி, தொட்டதெல்லாம் கஷ்டம், தொட்டதெல்லாம் நஷ்டம். விருச்சிகம் அப்படின்னாவே நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் அப்பா அப்படின்னு நீங்களே வெறுத்துப்போன நிலையில கூட இனி நீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய நேரம். புரியுதுங்களா? குறிப்பா இந்த கஷ்டம் நஷ்டங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுது. வியாபாரத்தில் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் போகுது. அதே மாதிரி உங்களுடைய பணியிடங்கள்ல இருந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கப் போகுது. ஒரு சிலர் வந்து புதுசா வண்டி, வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. குறிப்பா அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும், உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே சுபமா நடக்கப் போகுது.
குடும்பத்திலுமே சுபகாரியம் நடக்கப் போகுது. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தியாக போகுது. வேலையே இல்லமா? வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எதிர்பார்த்த தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமா இருக்க போகுது. இதே சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களை பொறுத்தவரைக்கும் உங்ககிட்ட வேலை பாக்குறாங்க இல்லையா? அந்த பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. இதனால லாபம் அதிகமாகுங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல தெளிவு இருக்க போகுது. வியாபாரிகள், கலைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகுது. தடைகளை மட்டுமே சந்திச்சு வந்த நீங்க இனி தடைகள் இல்லாம சாதிக்க போறீங்க. வங்கியில கேட்ட பணம் கிடைக்கும். குடும்பத்திலிருந்த சங்கடமும் இப்போ அறையுது. சின்ன வியாபாரிகளா இருந்தாலும் சரி, உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டு. முயற்சிகளுடன் வெற்றி அடைய போறீங்க. உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்க போகுது. தம்பதிகளை பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யம் அதிகமாக போகுது. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் பொதுத்தேர்வுகளை நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். பரிகாரம் மற்றும் வழிபாடு: அனுதினமும் காலபைரவரை வழிபாடு செய்ய நெருக்கடிகள் நீங்கும்.